சுகஸ்தானத்தில் ஒரு ஜாதகத்துக்கு உச்சம் பெற்ற கிரகம் வரும்பொழுது நிச்சயமாக அவருடைய ஜாதக ரீதியாக வீடு, மண், மனை, தொழில் சுகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இயற்கையிலே ஏற்படும். ரிஷபத்திற்கு எப்படின்னா, உங்களுக்கு அவருடைய பார்வைனா விருச்சிகம், மகரம், மீனத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இவருக்கு அமோகமான. ஏன்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானை இவர் பார்க்குற விசேஷம் அப்படின்னா தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். ஃபஸ்ட்டு ஒரு ஜாதகத்தில் குருபலன் வந்துருதான்னு பார்க்குறாங்க. கல்யாணம் வருது அப்படின்னா குருபலன் எப்படி இருக்குது? இப்போ நல்லபடியாக குருபலன் வருது. அதனால மிதுன ராசிக்காரர்கள் இது வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் கூடி வருது. குடும்பத்தில் திருமண தடை இருந்தாலும், மகனுக்கோ மகளுக்கோ திருமண தடை இருந்தாலும் அந்த திருமண தடை விலகி நல்ல முறையில் கூடி வருகிறது. ரெண்டாவது விஷயம், ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப நாளாக இருந்த கடன்கள் அடைபடக்கூடிய விஷயம். எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி. கடகராசியில் இருக்கிறவங்க இன்னைக்கு முதல்வராக இருக்கும். கடகராசியில் இருக்கக்கூடியவர்கள் நிறையா வைரலாக போகக்கூடியது இன்ஸ்டாவில் பார்த்தா எனக்கும் கடகராசி தான் சார் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன் கடகராசிக்கு இவ்வளோ பவர்ஃபுல் ராசியா? முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் கடகராசி, எல் முருகன் சாரும் கடகராசி, இன்னும் நிறைய பேருக்கு கடகராசி. அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால 9ஆம் இடத்துல இருந்து திருமணத்தை கொடுக்காத குரு 10ஆம் இடத்துக்கு வந்த பிறகு திருமணத்தை கொடுப்பார். ஆனால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வேலையில் டிரான்ஸ்ஃபர் ஆல்ரெடி ஆயிருக்கும், ஒரு பெரிய பதவி கிடைச்சிருக்கும், இல்லாட்டி கிடைக்க போகுது அமைப்பு இருக்கு. இது எதுக்காக? ஒர்க் ப்ரெஷர் அதிகம் கொடுக்க போகுது. அதுதான் அமைப்பு. சரியில்லாத 6, 8, 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரமும் வேலை செய்யும். அப்போது மாதத்துக்கு ஒரு 12 நாள் 18 நாள் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்கிறேன். மீதி இருக்கக்கூடிய 12 நாள் சில பாதிப்புகள் இருக்கலாம். ப்ரோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். வரவிருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி 2026 என்ன மாதிரியான நற்பலன்களை எல்லாம் சுமந்து வருது அப்படிங்கிறத இன்னைக்கு பேசவிருக்கோம். நம்மிடையே ஜோதிடர்கள் யாமிருக்க பயமேன் அருண்குமார், ஜோதிடர் கிருஷ்ணவேணி, ஜோதிடர் பஞ்சநாதன் அவர்கள், ஜோதிடர் மகேஷையர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்களெல்லாம் வரவேற்றுட்டு இந்த நிகழ்வுக்குள்ளே போகலாம். வணக்கம். முதல்ல 12 ராசிகளுக்குமான குரு பெயர்ச்சி 2026 பலன்கள். நான் மேஷ ராசிக்கான பலன்களை ஜோதிடர் அருண்குமார் அவர்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். மேஷ ராசிக்கு என்ன மாதிரி இருக்க போகுது இந்த 2026 குரு பெயர்ச்சி? 7.5 சனி தொடங்கிய பிறகு வரக்கூடிய முதல் குரு பெயர்ச்சியாக மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி நடக்க காத்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ ராசிக்கு இது வரைக்கும் 3ஆவது இடத்துல இருந்த குரு பகவான் தன்னுடைய சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4ஆவது இடத்துக்கு உச்சமடைகிறார். சுகஸ்தானத்தில் ஒரு ஜாதகத்துக்கு உச்சம் பெற்ற கிரகம் வரும்பொழுது நிச்சயமாக அவருடைய ஜாதக ரீதியாக வீடு, மண், மனை, தொழில் சுகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இயற்கையிலே ஏற்படும். மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியினுடைய பல்வேறு விதமான வழிகளையும் தாக்கத்தையும் குறைக்கக்கூடிய அடிப்படையில் இந்த உச்ச குரு வேலை செய்யும்னு சொல்லலாம். அதுக்கு முக்கிய காரணம் குருவினுடைய பார்வை உச்சம் பெற்று சனி பகவானை பார்க்குறார். அப்போ சுபவரிய செலவுகளை மேஷராசிக்காரர்கள் இந்த வருஷத்துலேருந்து தொடங்கி என்ன வேணாலும் பண்ணலாம். நீண்ட நாட்களாக தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் தொழில் தொடங்குவது உத்தமத்தை கொடுக்கும். ஸோ முதல் பார்வையாக மேஷராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தை குரு பார்ப்பது ஒரு மிகப்பெரிய நல்ல பலம். கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய சிக்கல் சரியாகும். நீண்ட நாளாக அடைக்க முடியாத கடன்களை அடைப்பார்கள். கணவன் மனை உறவுக்குள்ள இருக்கக்கூடிய பல்வேறு விதமான அழுத்தங்கள் எல்லாமும் விலகும். அதில் முக்கிய விஷயமா சொல்லணும்னு பார்த்தா பட்டமும் பதவியையும் பொறுப்பையும் புகழையும் மேஷராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி கொடுக்க காத்திருக்கிறது. வெளிநாடுகளில் வசிப்பவர்கள் அல்லது வெளிநாடு சார்ந்த தொழில் செய்பவர்கள் அல்லது வெளிநாட்டில் PR ரிலேட்டடான விஷயங்களில் சிரமப்படக்கூடியவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பொற்காலத்தை கொடுக்கும்னே சொல்லணும். ஒட்டுமொத்தத்தில் 7.5 சனியினுடைய தாக்கத்தை குறைக்கக்கூடிய அடிப்படையில் இந்த குரு பெயர்ச்சி மேஷத்துக்கு உத்தமம்னே சொல்லலாம். ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. பிள்ளைகளுடைய உடல் நலத்திலும் அவர்கள் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் முடிவு பண்ணுறதுல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் போதும். குருவினுடைய தாக்கம் முழுமையாக நல்ல பலனாக மாறுவதற்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுறது மேஷராசிக்கு ஒரு உத்தமத்தை ஏற்படும். ரிஷபராசிக்கான பலன்கள் கிருஷ்ணவேணி அம்மா நீங்க சொல்லுங்க. குரு வாழ்க, குருவே துணை. ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்குமே பெரிய வாழ்த்துக்களை சொல்லணும். ஏன்னா முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் பாவகத்தில் அற்புதமாக உச்சம் பெற்று அமரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி ஒரு அற்புதமான விஷயத்தை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புங்க. வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய விஷயங்கள் சட்டுன்னு கைகூடக்கூடிய அமைப்பு வரும். ரிஷபத்திற்கு எப்படின்னா, உங்களுக்கு அவருடைய பார்வைனா விருச்சிகம், மகரம்,
மீனத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இவருக்கு அமோகமான. ஏன்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானை இவர் பார்க்குற விசேஷம் எப்படின்னா, தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி புதிய தொழில் தொடங்குறதுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். என்ன முதலீடு போகிறாங்க, எப்படி வந்து அதை வந்து சரிப்படுத்தக்கூடிய அமைப்புக்கு இவங்களுடைய தசாபுத்தி மட்டும் கரெக்டாக ரிஷபராசிக்கு அமைஞ்சிச்சுன்னா சக்ஸஸான ஒரு லைஃபு இவங்களுடைய முயற்சிக்கு அத்தனைக்குமே ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வைபோகம் நிறைய வாய்ப்பு இருக்குது. 2ஆம் தாரம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் இருக்கிறவங்களுக்கும் கைகூடக்கூடிய அமைப்பு உண்டு. குழந்தை பாக்கியம் அது ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருப்பாங்க, ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இது மாதிரி இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக ரிஷபராசிக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கறதுக்கு காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே போல் இவங்களுடைய வீடு பழுதாகி இருக்குது, அல்லது வீடு சார்ந்த பிரச்சனைகள், வண்டி சார்ந்த பழுது ஏற்பட இந்த மாதிரி பிரச்சனைகள், அந்த மாதிரி பழைய விஷயங்கள் புதுப்பிக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் வந்து சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பில் ரிஷபத்துக்கு கைகூடக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். பாக்கியஸ்தானங்கிறது உயர்வான ஒரு விஷயத்தை கொடுக்குது. தகப்பன் வழி சொத்தோ அல்லது பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ இதெல்லாம் வந்து இவங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். எவ்வளோ விஷயங்கள் நம்ம லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஒரு 85% வந்து ரிஷபத்துக்கு அமோகமான அமைப்பை தரக்கூடிய அளவில் 3ஆம் இடத்துல வீரியம் விஜயம் அப்படிங்கிற இடத்துல குரு பகவான் அழகாக வந்து உச்சம் பெற்று அமரக்கூடிய விஷயம் என்னன்னா, இவங்களுக்கு வழிபாடு அப்படிங்கும்போது நந்தி பகவானுக்கு பிரதோஷ காலத்தில் வந்து அபிஷேக பொருள் வாங்கி கொடுக்கறது. பால், தேன், பன்னீர், இளநீர், இது மாதிரி 5 அபிஷேக பொருள். ஏன்னா 2ஆம் இடம் கம்யூனிகேஷனுங்கிறது இந்த 5ங்கிற அமைப்பு ரிஷபத்துக்கு ரொம்ப ஒரு அமோகமாக இருக்கும். அதே போல் பெண்களுக்கு, ஏழை பெண்கள், முதியோர்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது தானம் தர்மம் பண்ணலாம். வஸ்திர தானமோ அவங்களுக்கு இல்லாத ஏதோ ஒரு பொருட்கள் வாங்கி இவங்களுடைய பிறந்த கிழமையில் செய்யும் பொழுது ரிஷபராசிக்கு குரு பகவான் நல்ல ஒரு பலனை வாரி வழங்குவார். வாழ்த்துக்கள். மிதுன ராசிக்கு இந்த 2026 குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது சார்? பஞ்சநாதன் சார், நீங்கள் சொல்லுங்கள். 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்கள் பார்க்கும்போது மிதுன ராசியில் இதுவரைக்கும் ஜென்ம உருவாக இருந்தவர் நிறைய கஷ்டங்களை பட்டாங்க மிதுன ராசிக்காரங்க. இவர்களுக்கும் சரி, இவர்கள் குடும்பத்தாருக்கும் சரி இந்த சோதனைகள் மிக அதிகம். இந்த காலகட்டத்தில் தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வந்து குரு பகவான் அமர்வதுங்கிறது ஒரு அற்புதமான நல்ல மாற்றங்களை, நல்ல முன்னேற்றங்களை ஃபினான்ஷியலாக இவர்களுக்கு தேவையான பொருளாதார வசதிகள் பெருகக்கூடிய ஒரு நல்ல நேரமாக இந்த நேரம் இருக்குது. 2ஆம் இடத்துல குரு பகவான் வந்தால் குரு பலம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஜாதகத்தில் குருபலன் வந்துட்டு தான் பார்க்குறாங்க. கல்யாணம் வருது அப்படின்னா குருபலன் எப்படி இருக்குன்னு. இப்போ நல்லபடியாக குருபலன் வருது. அதனால மிதுன ராசிக்காரர்கள் இதுவரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் கூடி வருது. குடும்பத்தில் திருமண தடை இருந்தாலும், மகனுக்கோ மகளுக்கோ திருமண தடை இருந்தாலும் அந்த திருமண தடை விலகி நல்ல முறையில் கூடி வருகிறது. 2வது விஷயம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப நாளாக இருந்த கடன்கள் அடைபடக்கூடிய விஷயம். எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி, ஏன்னா கடந்த வருஷத்துலலாம் குடும்பத்தை நடத்த முடியாத அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தது. இப்போ இந்த கடன்கள் அடைபடக்கூடிய யோகம் வருது. நிறைய பேர் புதுசாகவும் கடன் வாங்குவாங்க. எதுனா அவங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காக கடன் வாங்க போகிறாங்க. இந்த குரு பகவான் இவர்களுடைய 6வது ஸ்தானத்தை பார்க்கறதுனால வேலை கிடைக்காத இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு இருந்த நோய் நொடிகள் விஷயத்தில் ஏற்கனவே இருந்த பல்வேறு பிரச்சனைகள் இப்போ நிவர்த்தியாகக்கூடிய யோகம் இவர்களுக்கு உண்டு. ஆயுள் கண்டங்கள் விலகும். ரொம்ப ஒரு சோம்பேறித்தனமாகவே இருந்துக்கிட்டு இருக்கு, எனக்கு உழைக்கவே முடியலைன்னு சொல்கிறவங்க கூட நல்ல உழைக்க தொடங்குவாங்க. ஸ்டார்ட் அப் கம்பெனி பல பேர் இப்போ ஆரம்பிக்க போகிறாங்க. அந்த வகையில் பெரிய தொழில் வளர்ச்சி இவர்களுக்கு ஏற்பட போகிற ஒரு காலகட்டமாகவும் இது இருக்கும். இதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய பேச்சுத்துறையை சேர்ந்தவர்கள் யாரெல்லாம் வந்து பேச்சுத்துறையில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கும். அரசியல் செல்வாக்கு, மிகப்பெரிய வெற்றிகள் வரக்கூடிய காலகட்டம் மிதுன ராசிக்கு இப்போ காத்துக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் மனசில் நீண்ட நாளாக இருந்த கவலைகள், அந்த கவலைகள் குடும்ப ரீதியான பிரச்சனைகள், எங்கள் குடும்பத்தில் இப்படி ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, கணவன் மனைவி ஒற்றுமையில் பிரச்சனை இருந்தாலும் நிவர்த்தியாகும். மிதுன ராசிக்கு நிறைந்த நன்மைகள் காத்திருக்கு. யாரை வழிபடலாம் அப்படின்னு சொன்னால் சிதம்பரம் நடராஜர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அது மாதிரி ஹயக்ரீவருக்கு அபிஷேகம் செய்து கொண்டு வந்தாலும் மாணவர்களுக்கு நல்ல கல்வித்திறன் அதிகரிப்பது, வியாபாரத்தில் லாபம் கொடுவதெல்லாம் இப்போ நடக்கும். மகேஷ் ஐயர் சார், 2026 ஆண்டுடைய வைரல் ராசியான கடகராசி, கடகராசிக்கு என்ன மாதிரியான நற்பலன்களை எல்லாம் 2026 குரு பயிற்சி தரப்போகுது? கடகராசி, நீங்கள் இப்போ எந்த இதை எடுத்து பார்த்தாலும் கடகராசி 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 தான். ஏன் சார் கடகராசிக்கு என்ன அவ்வளோ விசேஷங்கள் இருக்குது அப்படின்னா, கடகராசியில் இருக்கிறவங்க இன்றைக்கி முதல்வராக இருக்காங்க.
கடகராசியில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் நிறையா வைரலாக போகக்கூடியது இன்ஸ்டாவில் பார்த்தா எனக்கும் கடகராசி தான் சார்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன் கடகராசிக்கு இவ்வளோ பவர்ஃபுல் ராசியா? இன்னைக்கு முன்னாள் பாஜக தலைவர் வந்து அண்ணாமலை அவர்களும் கடகராசி, எல் முருகன் சாரும் கடகராசி, இன்னும் நிறைய பேருக்கு கடகராசி தான். இந்த கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ பவர்ஃபுல் இருக்கா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், உண்மையாகவே அதுக்குண்டான பவர்ஃபுல் இருக்குது. எதனால்? அதுக்கு அதிபதி வந்து சந்திரனுங்க, 2ஆம் இடத்துல சூரியனுடைய வீடு, பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய வீடு. ரொம்ப சக்தி வாய்ந்த, அதாவது நம்ம கூட யார் இருக்காங்க, நம்ம எந்த இடத்துல இருக்கோங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு புத்திசாலித்தனம், ஒரு 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 சாணக்கிய தன்மை கொண்டவர், நல்ல அறிவுறுத்தக்கூடிய ஒரு நபர் கூட இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இவர்கள் வெல்வார்கள், வெற்றி அடைவார்கள்னு சொல்லலாம். கடகராசிக்கு இந்த தன்மைகள் இருக்குது. சரி சார், அஷ்டம சனியில் கடகராசியை போட்டு வாட்டி எடுத்தது. உண்மையை சொல்லப்போனால் ஏன் இதெல்லாம், ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அந்த கஷ்டத்துலேருந்து அஷ்டம சனி போனதே இவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடச்சிருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குரு பெயர்ச்சி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. எதுக்கு? கடகராசிக்கு. இப்போ ஒரு அமைச்சர் வந்து உங்கள் வீட்டுக்கு வராங்க சார், ஒரு முதலமைச்சர் உங்கள் வீட்டுக்கு வராங்க, ஒரு முக்கியமான நபர் வீட்டுக்கு வராங்க. நீங்கள் ஃப்ரீயாக உட்காந்துருவீங்களா? படபடன்னு இருந்துச்சு வேலை செய்வீங்க, படபடன்னு எல்லா காரியத்தையும் எடுத்து பண்ணுவீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு ரெஸ்ட்டே இருக்காது. கடகராசிக்கு இப்போ வந்து ரெஸ்ட் இல்லாத ஓட்டங்கள் இருக்கும். சுற்றி இருக்கிறவங்க பூரா பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. பட் தனக்குள்ள பீஸ்ஃபுல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஒரு விதமான ஆன்மீக தேடல்கள் இருக்கும். பல பேர் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்கணும்னு தோணும். மனசு லகுவாக நான் இருக்கேன் கவலைப்படாதேன்னு சொல்கிறதுக்கு ஒரு 2 பேர் இருக்க மாட்டாங்களான்னு தோணும். பார்க்குறவங்க பேசுகிறவங்க பூரா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நம்மக்கிட்ட பழகிறாங்கங்கிறது தோணும். இதெல்லாம் தோணுச்சுன்னா எப்படி? விவேக் சார் வந்து ஒரு படத்தில் சொல்லுவார், என்ன நினைக்கிறியோ அது தெரியுது பண்ணுவாங்க. கடகராசிக்கு இப்போ அப்படி இருக்கும். ஆனால் அவங்க வெற்றி பெறுவார்களா அப்படின்னா, குரு தன்னுடைய வீட்டுக்கு இருக்குது. குரு இருக்குமிடம் பால்னு சொல்கிறாங்க. ஆனால் குரு இருக்குமிடம் ஒரு பக்கம் பாலாக இருந்தாலும் அது சந்திரனுடைய வீடு இருக்கங்காட்டி மனதை மட்டும் படுத்துவாரே தவிர காரிய வெற்றிக்கு பஞ்சம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. காரிய வெற்றிக்கு பஞ்சம் கிடையாது. அப்பேற்பட்ட ராசியாக கடகராசிக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளை பற்றிய சதாகால சிந்தனைகள் இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அன்பானவர்கள், பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலத்தில் அவர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாடு. பெருமாள் வழிபாடு, திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு போயிட்டு வந்தாலே மனதுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கக்கூடிய வழிபாடாக அமைங்க. சிம்ம ராசிக்கு 2026 குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு சார்? சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ அஷ்டம சனி ஆரம்பித்ததுக்கு பிறகு ஒரு பெரிய நடுக்கத்தில் அவங்க இருந்திருப்பாங்க. குறிப்பாக சிம்மராசிக்காரர்கள் லாஸ்ட் ஒரு வருஷமாகவே தேவையில்லாத சிந்தனை, அழுத்தம் எல்லாத்தையும் இழுத்து போட்டு தன்னைத்தானே காயப்படுத்திக்கிறது, அதே மாதிரி எமோஷ்னலாக உடஞ்சு போகிற விஷயங்கள்லாம் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு காரணம் ராசியில் இருக்கக்கூடிய கேது. உண்மையை சொல்லணும்னா பார்த்துட்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் ஒரு மன பயத்தோட, மன இறுக்கத்தோட, மன நடுக்கத்தோட தான் ஒவ்வொரு ராத்திரியை கூட கடந்து வந்திருப்பாங்க கடந்த காலத்தில். இப்போ ஏற்கனவே அஷ்டம சனி குருவும் வந்து 12ல் மறைகிறாரு அப்படின்னு சொல்லி தேவையில்லாத பயத்துக்குள்ளே அவங்க போவாங்க. பட் சிம்மராசிக்காரர்களே தயவு கூர்ந்து நீங்கள் அச்சம் கொள்ள வேண்டாம். அதுக்கு முக்கிய காரணம் சுகஸ்தானத்தை குரு பார்க்க போகிறார் உச்சமடைந்து. ஸோ உச்சமடைந்த குரு சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் நிம்மதி, அமைதி, சந்தோஷமான சூழல்களை கடவுள் ஏற்படுத்துவார். எதிர்பார்க்காத ஒரு திருப்பம், எதிர்பார்க்காத ஒரு சந்தோஷம், எதிர்பார்க்காத ஒரு மகிழ்ச்சியை கடவுள் கொடுக்கறதுக்குரிய வாய்ப்பு 100% இருக்குது. நீண்ட நாளாக ஒரு மனோபயத்தோடு வாழ்ந்த அந்த மனபயம் வரக்கூடிய நவம்பர் மாதத்திற்கு பிறகு அவர்களுக்கு விலகக்கூடியதாக இருக்கும். மறைமுக போட்டி, எதிரிகள் எல்லாரும் விலகுவார்கள். அதே மாதிரி வாரா கடன்கள் வசூலாகும். வரக்கூடிய படத்தை வச்சு கடன் இருந்துச்சுன்னா அதையும் அடைச்சி முடிச்சிருவாங்க. ரொம்ப குறிப்பாக சிம்மத்துக்கு 8ஆம் இடத்தை நேரடியாக குரு பார்க்கறதுனால அந்த அஷ்டம சனியினுடைய பல்வேறு கஷ்டங்களை கடவுள் நிவர்த்தி செய்வார். இந்த காலகட்டங்களில் விலகிய உறவுகள் எல்லாரும் விரும்பி வருவாங்க. ஏற்கனவே கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள் இருந்தால் சாதக பலன்களை பெற்றுத்தரும். அதே மாதிரி இழந்த பட்டம், பதவி, பொறுப்புகளை சிம்மராசிக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு கடவுள் ஏற்படுத்தக்கூடிய அனுகூலத்தை நிச்சயமாக கொடுப்பார். சிம்மராசி ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடலையும் மனதையும் பாதிக்கக்கூடிய செயல் எதுவாக இருக்கோ அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் போதும். தயவு கூர்ந்து அதீத அழுத்தத்தையும் அதீத குழப்ப
குழப்பத்தையும் உங்ககிட்ட இருந்து விரட்டி விட்டுடுங்க. எந்த வழிபாடை செஞ்சா நமக்கு நல்லது நடக்கும்னு சொன்னா, சந்திரனோடு கேது சேரும் பொழுது சந்திர கிரகண தோஷத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. அப்ப அந்த மனக்கலக்கத்தை போக்குறதுக்கு காவல் தெய்வ வழிபாடு சிம்மராசிக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியை தரும். எந்த சாமியை கும்பிட்டா அவங்க மனசு தெம்பா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த கோயிலுக்கு மனதார போயிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்வு மிக சுபிக்ஷமாக மாறும். கன்னிராசிக்கு எப்படி இருக்க போகுது இந்த 2026 குரு பெயர்ச்சி? கன்னிராசி நேயர்கள் எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள்ங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல சனி பகவான் சமசப்தமமாக இருந்துட்டுருக்காரு. பல பிரச்சனைகளை குடும்பம் சார்ந்து, தொழில் சார்ந்து, குழந்தைகள் சார்ந்து, இப்போ ஆரோக்கியம் சார்ந்தெல்லாம் பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சனி பகவானுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கு நான் இருக்கேன்னு உச்சம் பெற்று 11ஆம் இட லாபஸ்தானத்தில் கடகத்தில் இருந்து பார்க்கக்கூடிய அமைப்பு ரொம்ப விசேஷம்ங்க. தன்னோட 3, 5, 8 அப்படிங்கிற இடத்த பார்க்குறாரு. அப்படிங்கும் பொழுது இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கடன் தொந்தரவு, கஷ்டங்கள் நீங்கக்கூடிய அமைப்பு, குடும்ப ஒற்றுமையை கொடுக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கு தொழிலில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சோ, அதாவது வியாபாரமாக இருக்கலாம், அல்லது வர்த்தக அமைப்பில் வெளிநாடு தொடர்பில் இருக்கலாம், இதை எல்லாமே சரி பண்ணக்கூடிய அமைப்பில் கண்டிப்பாக கன்னிராசிக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இந்த குரு பார்வை பல சிக்கல்களை தீர்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சனி பகவானுடைய தாக்கம் மட்டும் குறையுதா அப்படின்னா அது மட்டும் இல்லைங்க. இவங்க என்னென்ன முயற்சி எடுக்கிறாங்களோ, ஏன்னா விருச்சிகத்தை பார்க்குறார். அப்போ உறவுகள் இரத்த பந்தமான சகோதரர்களாக இருக்கட்டும், அல்லது கணவன் மனைவி உறவு, எதா இருந்தாலும் அந்த உறவுகளில் ஒரு இணக்கம், பிணப்பெல்லாம் போய் நல்ல ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, ஒற்றுமையை கொடுக்கக்கூடிய அமைப்பு, சுபகாரிய சுப நிகழ்ச்சிக்கெல்லாம் நிறைய போகக்கூடிய விஷயங்கள் நடக்கும். ஆன்மீக பயணமாக போகக்கூடிய விஷயங்கள், அதே போல் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய விஷயம், கண்டிப்பாக கணவன் மனைவி பிரிவு கூட இது மாதிரி நல்ல விஷயத்துக்காக தொழிலுக்காக பிரியக்கூடிய ஒரு சிலருக்கு அமையும். ஏன்னா அதுக்காக நம்ம விசாலாம் எடுத்து வச்சுட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருப்போம். அது இந்த காலகட்டத்தில் இந்த லாபத்தில் அமரக்கூடிய அமைப்புக்கு கண்டிப்பாக ஒரு அருமையான விஷயத்துக்காக காத்திருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்க எல்லாத்துக்குமே சக்ஸஸை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. கன்னிராசிக்கு நல்ல ஒரு இதுனா இந்த குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஏன்னா குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது கன்னிராசிக்கு எதுனா, இந்த மற்ற கிரகங்கள் இப்போ 12ஆம் இடத்துல கேது இருக்குது, அதுக்கப்புறம் மாறக்கூடிய அக்டோபர் 5க்குலாம் மாறிடும். இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் மாறக்கூடிய அமைப்பு என்னென்னா, குரு அதிசாரமாக வரைக்கையில் அக்டோபரில் வருது. இந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த 1 இயர் இதில் தான் நம்ம எடுக்கணும். இந்த கடகத்தில் மட்டும் உச்சம் பெற்று மாறக்கூடிய விஷயம் மட்டும் இல்லைங்க, சிம்மத்துக்கு வராரு. அப்போ இந்த எல்லா விஷயமும் கால்குலேட் பண்ணும்போது இவங்களுக்கு பல பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் அதெல்லாம் தீர்வுக்கு வரக்கூடிய அமைப்பு, குடும்பம் சார்ந்து, தொழில் சார்ந்து, குழந்தைகள்னால விரயம், இப்போ நிறைய காலேஜுக்கு போட்டுட்ருக்காங்க, நிறைய சீட்டு கலைஞ்சிட்டு இருக்காங்க, கல்வி சம்பந்தமான பிரச்சனைகள் நிறையா போயிட்டுருக்கு. இதெல்லாம் சரி பண்ணக்கூடிய அமைப்புக்கு ஒரு மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்துக்கு குரு பகவான் நல்லருளை புரியக்கூடிய வாய்ப்பு உண்டு. இவங்களுக்கான வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது கும்பகோணம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய திருவிடை மருதூர் மிக சிறப்பான கோயில். இப்போ திருப்பணி கூட நடந்துட்டுருக்கு. அந்த கோயில் அபிஷேக ஆராதனையும் கண்டிப்பாக ஒரு 27 தீபம் அந்த லிங்கத்துக்கெல்லாம் போட்டு நல்லா சேவிச்சிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு குருவுடைய தாக்கம் தீரும். துலாம் ராசிக்கு எப்படி இருக்க போது 2026 குரு பெயர்ச்சி? துலாம் ராசிக்காரர்கள் பொதுவாகவே நீதி நியாயம் அப்படின்னு பேசக்கூடியவங்க. தனக்கு மனசுக்கு எது கரெக்டாக படுறதோ அதை யாராக இருந்தாலும் அவங்க தைரியமாக சொல்லக்கூடிய அமைப்பு. பல இடங்களில் பாருங்களேன், துளாராசிக்காரங்களுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம் இருக்கும். தன்னுடைய வீட்டுக்காரர் தப்பு பண்ணிட்டார் அப்படிங்கிறதுக்காக அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, தப்புன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட துளாராசிக்காரங்களுக்கு இப்போ எப்படி என்ன இருக்குன்னா, 9ஆம் இடத்துல குரு இருந்தார், பெரிய நன்மைகள் எதுவுமே அவங்களுக்கு நடக்கலை. நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய வருத்தம். 9ல் குரு இருந்தால் ஓடி போனவருக்கு 9ஆம் இடத்து குரு நாங்களே நல்லது நடக்குமே, நடக்குறீங்க சார் அப்படிங்கிறாங்க. இப்போ 10ஆம் இடத்துல குரு பகவான் வருகிறார் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு நெருக்கடி இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆஃபீஸில் ஒர்க் ப்ரெஷர் கண்டிப்பாக அவர்களுக்கு இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வேலையில் டிரான்ஸ்ஃபர் ஆல்ரெடி ஆகிருக்கும், ஒரு பெரிய பதவி கிடைச்சிருக்கும், இல்லாட்டி கிடைக்க போகுது அந்த அமைப்பு இருக்குது. இது எதுக்காக? ஒர்க் ப்ரெஷர் அதிகம் கொடுக்க போகுது, அதுதான் அமைப்பு. அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால 9ஆம் இடத்துல இருந்து திருமணத்தை கொடுக்காத குரு 10ஆம் இடத்துக்கு வந்த பிறகு திருமணத்தை கொடுப்பார். அப்படிப்பட்ட அமைப்பு இருக்குது. அதுமாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம் இருந்தால் அது சால்வ் ஆகும். அதே மாதிரி இவங்களுக்கு வர வேண்டிய நிலுவை பணங்கள், நான் சீட்டு கம்பெனியில் பணம் கட்டினா எனக்கு திரும்ப வரல, இப்படி மாதிரி தடைகள் இருந்துச்சுன்னா அது நிவர்த்தி ஆகும். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய தடைகள் எஜுகேஷனில், அது எல்லாமே இப்போ நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம்.
தாய்க்கு உடல்நல குறைகள் இருந்தாலும் அதுவும் நிவர்த்தி ஆகும். இவங்க தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நிறைய இருந்துக்கிட்டே இருந்துச்சு. துளாராசிக்காரங்களுக்கு ஒரு ஸ்கின் ப்ராப்ளம், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இப்படி ஏதாவது பிரச்சனைகள் இருந்துருந்துச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னா, குரு வந்து 6ஆம் இடத்தை பார்க்கும்போது இவங்க வியாதிகள் குணமாகக்கூடிய தன்மை வருகிறது. அதுமாதிரி ஹவுசிங் லோன் எதிர்பார்க்குறவங்களுக்கு ஹவுசிங் லோன் கிடைக்கிறது, ஹையர் எஜுகேஷன் வாய்ப்பு கிடைப்பது, காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஜெயிப்பது எல்லாம் இப்போ நடக்கும். இந்த காலகட்டத்தில் இவர்கள் யாரை வழிபட்டால் மிகுந்த நன்மைகள் வரும் அப்படின்னு சொன்னால், பெருமாள் வழிபாடு செய்யணும். குறிப்பாக குருவாயூரப்பன் வழிபாடு. குருவாயூரப்பனுக்கு எடைக்கு எடை சர்க்கரை கொடுப்பது, அப்படி சீனி கொடுப்பது, சர்க்கரை கொடுப்பது வந்து இவர்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கிறதோ அதை குருவாயூரப்பன் மனம் வந்து இவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். அப்படிப்பட்ட நல்ல பீரியடு. அதை துலாம் ராசி அன்பர்கள் பயன்படுத்திக் கொள்ளும். விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்க போகுது 2026 குரு பயிற்சி? விருச்சிகராசி குரு பயிற்சி 2026க்கு உண்டான பலன்கள். விருச்சிகராசிக்கு ஒரு 10 வருஷமாக போட்டு வாட்டி எடுத்திருக்கு. நம்ம நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் விருச்சிகராசி தான். நிறைய பிரச்சனைகள்லாம் சந்திக்கக்கூடிய இது, ஆனால் தைரியமாக ஃபேஸ் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? விருச்சிகராசிக்கு அப்படி ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு அனுபவம் இல்லைன்னு சொல்லி யாராவது சொல்லுங்க பார்க்குறேன். நான் வாழ்க்கையில் எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்கலை, ரொம்ப நல்லா வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப அரிது. அவங்களுக்கு அடினா அடி விழுந்ததுக்கப்புறம் தான் அப்போ அடி அப்படின்னு தெரியும். நிறைய விஷயங்களை டேலண்ட்டாக ரொம்ப சாதிக்கக்கூடிய திறமை வாய்ந்தவர்கள் விருச்சிக ராசி. அதுக்கு தான் அதிபதி செவ்வாய்ன்னு சொல்லுவாங்க. 3 விதமான ஹார்ட் நட்சத்திராதிபதி உள்ளே இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா விசாகத்துக்கு அதிபதி குரு பகவான், அனுஷத்துக்கு அதிபதி சனி. குரு பாருங்கள், கிரகங்களில் அற்புதமான கிரகம். அடுத்தது சனி. சனியும் மிக உயர்ந்த தன்மை கொண்ட கிரகம். கடைசியில் பார்த்தீங்கன்னா கேட்ட நட்சத்திரத்துக்கு புதன். புதனும் புத்திசாலித்தனம் கொண்ட அற்புதமான கிரகம். இப்போ ஒரு மனிதனுக்கு தெய்வத்தன்மை, மேலும் மிகப்பெரிய யோசனைக்குண்டான அறிவுத்தன்மை, செயல்திறன் 3 சேர்ந்ததுன்னா எப்படி இருக்கும்? துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியோட அனுகிரகம் பெற்றால் எப்படி இருக்கும்? அப்போ அந்த நபர் வந்து மிகப்பெரிய ஆளாக வருவார். இத்தனை காலம் பட்ட அந்த கஷ்டங்கள், தொய்வு, மன வருத்தம், பலவிதமான சிக்கல்களை ஏற்று நடத்தக்கூடிய தன்மைகள் இனி மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாறாது. ஆனால் சேலஞ்சிங்காக ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸி கேக் வாக்காக அமையும். ஸோ இது எப்பத்திலிருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பயிற்சிக்கு மேலே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கடவுளாக பார்த்து அதை கொடுக்குறார். இப்போ நான் சொல்லிட்டேன், மகேஷ் சொல்லிட்டாரு, சூப்பராக இருக்க போகுது குரு பயிற்சி. எல்லா சேனல்லையும் எல்லா அஸ்ட்ராலஜரும் சொல்கிறாங்க, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்படியெல்லாம் சொன்னால் வராது. உழைக்கணும். 24 மணி நேரம் முழுசாக இறங்கணும். காலையில் 7 மணிக்கு வெளியில் வரணும், நைட்டு 7 மணிக்கு தான் வீட்டுக்குள்ளே வரணும். அந்த அளவுக்கு வேலை, ஸ்மார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்படி பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய பலன்களாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். முன்ன பின்ன அது ஒரு வருஷத்துக்குள்ளே முன்ன பின்னே இருக்கும். 1ஆம் தேதினா 1ஆம் தேதியே கிடைக்காது. முன்ன பின்ன அந்த தன்மைகள் வரும். ஆனால் நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீர்கள். விருச்சிக ராசியில் ஏன் இப்படி அழுத்தமாக ரொம்ப இதாக சொல்கிறேன்னா, அவங்க எப்படி கஷ்டப்பட்டு உழைச்சிருவாங்க. பிறருக்காகாவது உழைச்சி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மைகள் அவங்கக்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு, ஏன்னா தேளுக்கு வந்து பல கால்னு சொல்லுவாங்க, பல கால் ராசி. ஒரு விஷயத்தில் தோத்தாலும் இன்னொரு விஷயத்தில் ஜெயிக்கக்கூடிய தன்மைகள் அவர்கிட்ட இருக்குது. 365 நாள் கையில் இருக்குது. அப்போ இப்போ ஜெயிக்கலைன்னா எப்படி? ஆக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி சாதக பலன்களை கொடுக்குது. இந்த குரு பயிற்சியில் வழிபடக்கூடிய தெய்வம், மலை கோயிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுசு ராசிக்கு 2026 குரு பயிற்சி எப்படி இருக்கு? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் வந்து மறைய போகிறார். 8ல் குரு மறையிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கலக்கம் தனுசு ராசிக்கு இயற்கையில் இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு அன்போடு சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். யாரிடத்தில் பேசுகிறீர்கள், யாரிடத்தில் பழகுகிறீர்கள், உங்களுடைய அன்பையும் காதலையும் யாரிடத்தில் கொடுக்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் இந்த வருடம் அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அஷ்டமத்தில் குரு வந்துச்சுன்னா தேவையில்லாத சொல், பழி, குற்றத்துக்கு ஆளாவார்கள். தனுசை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் வெற்றி பெறக்கூடிய அனுகூலம் உண்டு. அந்த இலக்கை நிர்ணயம் பண்ணிட்டா ஜெயிச்சிருவீங்க. ஆனால் கூட இருக்கிறவங்களாலேயும் உங்களுடைய இலக்கை நிர்ணயிக்க முடியாது. சார் எனக்கு திறமை இருக்குது சார், உழைக்க முடியும் சார், எதை நினைச்சாலும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது சார், கடைசி
கடைசி நேரத்தில் யாராவது ஒருத்தருடைய தடை என்பது வாழ்க்கையில் முன்னேற விடாமலே என்னை தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த வருடத்தில் துடை தெரிந்து விட்டால் தனுசு ராசிக்கு பொற்காலத்தை தரக்கூடிய ஆண்டு. ஏன்னா ராசி அதிபதியும் 4ஆம் அதிபதியும் உச்சமடைகிறார். அப்போ ராசி அதிபதி உச்சமடையும் பொழுது புதுவிதமான தெம்பு, தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு புதுவித சிந்தனையோடு அவர்கள் வாழ்க்கையை தொடங்கி வெற்றி பெறுவார்கள். சுகஸ்தானத்துக்கு அதிபதி உச்சமடையும் பொழுது கண்டிப்பாக ஒரு சொத்து வாங்கக்கூடிய யோகம் உண்டு. ஒரு கார் பைக் வாங்கணும்னா கண்டிப்பாக அதுக்குரிய அனுகூலம் உண்டு. ரொம்ப நாளாக தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக நீங்கள் தொழிலை தொடங்கி வெற்றியையும் பெறுவீர்கள். அதில் குறிப்பாக 12வது இடத்த குரு பார்க்குறார். அப்போ வெளிநாடு பயணம், வெளியூர், வெளிமாநில தொடர்புகள் எல்லாம் இவர்களுக்கு சாதக பலன்களை பெற்றுத்தரும். தெய்வ வழிபாடு, தெய்வ அனுகிரகம், தெய்வ பிராப்தங்கள் எல்லாமே உங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு பலிதமாக மாறும். இதுக்கு முன்னாடி நான் விளக்கேற்றினேன் சார், சாமி கும்பிட்டேன், இந்த 7.5 சனி ஆரம்பித்ததுலேருந்து போட்டு பாடா படுத்தி எடுத்தது சனி முடிஞ்சே கிட்டத்தட்ட 5-10 வருஷம் ஆகிப்போச்சு, ஆனால் மாற்றங்களை பார்க்கலையேன்னு சொல்லி புலம்பி இருந்தவங்களுக்கு தெய்வத்தினுடைய பரிபூரண கடாட்சம் கிடைக்கும். குடும்ப ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால குடும்ப வாழ்க்கையில் பற்றே இல்லாத வாழ்ந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் ஒரு புடிமானம் இருக்கும். விவாகரத்து வாங்கிக்கலாம், இல்லை வேணாம்ப்பா நான் பாசமாக இருந்தாலும் அந்த என்னை பார்த்துக்க மாட்டாரு அப்படின்னு பேசினவங்க கூட என் கணவனை போல கிடையாது, மனைவியை போல இல்லை அப்படின்னு பேசக்கூடிய சூழலை கடவுள் தருவார். அப்போ ஒட்டுமொத்தத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யார்கிட்ட பேசினாலும் பழகினாலும் கவனமாக இருக்கணும். 3ல் ராகு இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் கூடா நட்புகள் உருவாகக்கூடிய சூழல் உண்டு. அதே மாதிரி தந்தையினுடைய உடல் நலத்தை பார்த்துக்கணும். அப்பா இந்த காலத்தில் எது சொன்னாலும் அனுசரித்து போகணும். தந்தையுடைய உறவுகளால் சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் மன உளைச்சல்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. தனுசுக்கு இந்த வருடத்தில் புதிய மாற்றமும் புதிய திரும்பவும் புதிய எழுச்சியும் இருக்கிறது. சில விஷயங்களில் மட்டும் இவங்க கவனமாக இருந்துட்டா வாழ்க்கை வெற்றி தான். எந்த வழிபாடை செஞ்சால் இந்த அஷ்டம குருவோட தாக்கத்திலிருந்து தப்பிக்க முடியும்னு சொல்லி பார்த்தோம்னா, சிவபெருமானுடைய வழிபாடு பக்கத்தில் சிவன் கோயிலில் தான் இருந்துச்சுன்னா சனிக்கிழமை அன்னைக்கு அந்த சிவபெருமானுடைய திருக்கோவிலுக்கு சென்று வழிபடுவது அர்த்தாஷ்டம சனியினுடைய பாதிப்புகளை இவருடைய வாழ்க்கையில் நிச்சயமாக குறைத்து வெற்றியை அருளும். மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது 2020? மகர ராசிக்காரங்க எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். ஏன்னா பெரிய ஒரு கஷ்டத்திலேருந்து, சனி பகவானுடைய தாக்கத்திலேருந்து, 7.5 சனியிலேருந்து நிறைய விஷயங்களை போராடி போராடி ஒரு 6-7 ஆண்டுகளாக நம்ம சொல்லவே கூடாது, அந்த அளவுக்கு போராட்டங்க. வாழ்க்கையிலே சரி, தொழிலில் சரி, என்ன காரியம் எடுத்தாலும் அதில் சக்ஸஸாக அப்படின்னா உடல் ஆரோக்கியம் நிறைய பேர்த்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புல எல்லாம் இருந்தாங்க. இப்போ வரக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்துல அப்பா உச்சம் பெற்று அப்படிங்கும்போது, மகரத்தில் குரு நீஷங்க. ஆனாலும் தொழில் சார்ந்த விஷயத்தில் இவங்க ஜெயிப்பாங்க. கணவன் மனைவி ஒற்றுமை அல்லது திருமணத்துக்கு அப்படின்னு எடுக்கும் பொழுது சில சிக்கல்களை ஏற்படுத்தும்னு சொல்லலாம். ஏன்னா குரு எங்கே அமர்றாரோ அது பால் அப்படிங்கிற ஒரு கணக்கு உண்டு. ஸோ 7ஆம் இடத்துல அமரக்கூடிய அமைப்புக்கு என்னென்னா அந்த பொருத்தம் நல்லா பார்க்கணும். திருமணத்துக்கு கவனமாக ஜாதக பொருத்தம், உள்கட்டம், கிரக அமைப்பு, கோச்சார கிரகத்துடைய தொடர்பு எல்லாமே பார்த்து கொடுக்கணும். புத்தகத்தை பார்த்தோம் அல்லது ஏதாவது நெட்டில் பார்த்து எடுத்தோம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அதில் மட்டும் விழிப்புணர்வு வேணும். மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துலையுமே சக்ஸஸ் அடையிறலாம் அப்படிங்கும்போது அவங்களுடைய விஷயமே அவங்களுக்கே ஒரு மனத்தொய்வை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தாங்க. அந்த மனம் இப்போ உற்சாகமாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். கொஞ்சம் முயற்சி பண்ணலாமே. ஏன்னா 2ஆம் இடத்துல நல்ல வேகமான ராகு உட்காந்துருக்கார். 3ஆம் இடத்துல இவருடைய அதிபதி 3ஆம் இடத்துல குருவுடைய இடத்துலையே. ஏன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 12க்கும் 3க்கும் உடையவர். அப்போ மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இவங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்த நிறைய நம்ம டெவலப் பண்ணலாம், பிரான்ச்சஸ் போடலாம், இது மாதிரி ஒரு அமைப்புக்கு கொண்டு வருது. ஏன்னா மீனத்தில் இருக்கிறது வெளிநாடு வெளியூர், ஆனால் மீனத்தையும் பார்க்குறார். ஸோ இவரையும் பார்க்குறார், மகரத்தையும் பார்க்குறனால இந்த பார்வையினால் இவங்க தப்பிச்சாங்க. அப்போ படிப்படியான வளர்ச்சி, உயர்வான அந்தஸ்து, என்னென்ன விஷயங்கள் தேடிக்கிட்டு இருக்காங்களோ அத்தனையும் சட்டென கிடைக்கக்கூடிய அமைப்பில் எவ்வளவு நாள் நான் போராடி வேண்டுதல் பிரார்த்தனை இத்தனை இல்லைங்க, இத்தனை கோயிலாக நான் போயிருப்பேன். எல்லாத்துக்குமே கோயிலுக்கு போனேன், குழந்தை பாக்கியத்துக்கு போனேன், திருமணம் ஆகலைன்னு போனேன், டைவர்ஸே ஆயிடுச்சுங்க, பெரிய பெரிய சிக்கலெல்லாம் போராடி ஜெயித்தேன் அப்படின்னு ரொம்ப ரொம்ப மன உளைச்சலில் இருக்கிற அத்தனை மகர ராசிக்கும் மகத்தான ஒரு அமைப்பை, ஒரு உயர்வை, ஒரு அந்தஸ்தை, ஒரு புகழை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஆனாலும் கண்டிப்பாக நிறைய அலைச்சல் உண்டு. பிரயாணத்தில் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு சொல்லுலையும் நம்ம கரெக்டாக பேசணும். ஏன்னா ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். அதனால் வாய் வார்த்தையில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனம் இருக்கிறது சரி. அதே போல் ஆரோக்கியத்திலையும் வயிறு உபாதைகள், கால் சம்பந்தமான பிரச்சனைகள், நரம்பு பிரச்சனைகள் இதெல்லாம் வரும். இதுலேயும் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி ஒற்றுமை கைகூடக்கூடிய அமைப்பு குரு பகவான் அருமையாக தராரு. இருப்பினும்
உங்களுடைய வழிபாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ஜலம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் திருவிடை மருதூர் அப்படிங்கிறது 3ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சனி பகவானுக்கு கூட இருக்கக்கூடிய அமைப்பில் குருவுடைய இடத்த பார்க்கறனால அது ஒரு கோயில் எடுத்துக்கோங்க. அடுத்து திருவானைக்காவல். திருவானைக்காவல் வந்து திருச்சி மாவட்டத்தில் இருக்குது. இந்த கோயிலுக்கு திங்கக்கிழமை, அது திருவோண நட்சத்திரக்காரங்க அவசியம் போய் சேவிச்சுட்டு வரணும். திங்கக்கிழமை போயிட்டு ஓரையில் போய் இப்போ விசேஷம், அந்த சந்திரனுடைய ஓரையிலே நீங்கள் போய் அபிஷேக ஆராதனைக்கு 3 அல்லது 5 பொருட்கள் கொடுத்து நல்ல பிரார்த்தனை வச்சுட்டு வாங்க. மனது சார்ந்த பிரச்சனை, அம்மா அப்பா உடல்நிலை கோளாறு, உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே ஜெயமாகவும் வெற்றியாகவும் குரு அருளோடும் கிடைக்கும். சிவாய நம. கும்பராசிக்கு 2026 குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? கும்பராசிக்காரர்களுக்கு இதுக்கு ஒரு சிம்பிள் வச்சிருக்கிறாங்க பாருங்க. பூரண கலச மரியாதை பெறக்கூடியவர்கள் அப்படிங்கிறது சிம்பிளை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம். கும்பராசிக்காரர்கள் என்றைக்குமே மரியாதைக்குரியவர்கள். வாழ்க்கையில் ஒரு கும்பராசி பெண் இருக்கிறாள் அப்படின்னா திருமண வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா உடனேக்கு உடனே யோசனை சொல்லக்கூடிய பெண். சிம்மராசியை சேர்ந்த கணவர் இருப்பார் பாருங்க, அவரால் அது பொறுத்துக்கிட முடியாது. இவர்கள் சொல்லக்கூடிய யோசனை வேகமான யோசனை, ரொம்ப ஸ்திரமான யோசனை. அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு அது வந்து அறிவாளித்தனத்தை உலகத்தினாலே பொறுத்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை பல குடும்பங்கள்லேயே நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, ஒருவரை வாழ வைக்க வேண்டும் என்று நினைத்தாலும் இந்த ராசியினால் முடியுது, ஒருவரை பழி வாங்கி கீழே விழ வைக்கணும்னாலும் கும்பராசியினாலே முடிகிறது. அப்படிப்பட்ட ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த குரு பகவான் எப்படிப்பட்டவர்? தன லாபாதிபதி. நல்ல காசு பணத்தோடு ஒருத்தர் வாழ்கிறார் கும்பராசிக்காரர்னா குரு பகவான் ஜாதகத்தில் மிக நன்றாக இருக்கிறார்னு அர்த்தம். அதே மாதிரி நிறைய லாபங்களை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். இவர்களுக்கு வாழ்க்கையில் இவர்கள் பிள்ளைகளினாலே நல்ல உயர்வு வந்து சேரும். அப்படிப்பட்ட அந்த கும்பராசிக்காரர்களுக்கு தனஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துக்கிட்டு பேசக்கூடிய வார்த்தைகளில் மிக கவனம்னு சனிப்பெயர்ச்சியிலேருந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். பேசுகிற பேச்சினால பிரச்சனை அப்படிங்கிறோம். இப்போ குரு பகவானுடைய பார்வை 6ஆம் இடத்துக்கு குரு பகவான் வரார். 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருகிறார். அந்த குரு பகவானுடைய பார்வை இவருடைய தனஸ்தானத்தின் மீது விழுவதனால இது நாள் வரைக்கும் தனத்தில் இருந்த பிரச்சனை, பணம் வருவதிலே இருந்த சிக்கல், அதையெல்லாம் நீங்கும். பிறருக்கு கொடுத்த பணம் திரும்ப வராவிட்டால் வரக்கூடிய சூழல் இப்போ கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பணத்தட்டுப்பாடு, தொழில் ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு அமைப்பை பார்க்கலாம். சார், எனக்கு தொழில் செய்வதற்கு நல்ல பண வசதி வேணுமே, எனக்கு நல்ல பண வசதி கிடைக்குமா அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கடன் உதவி கிடைக்கும். அது கிடைச்சா போதும். ஏன்னா கடன் உதவி சரியாக கிடைச்சாலும் நீங்கள் பிஸ்னஸில் நல்ல டெவலப் ஆகிட்டு வந்துடுவீங்க. அப்படிப்பட்ட யோகம் இப்போ உண்டு. நிறைய எதிரிகள் முளைக்கக்கூடிய காலகட்டம், ஹெல்த்தில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய காலகட்டம், அதெல்லாம் எந்த சந்தேகமும் இல்லை. உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். அதே நேரத்தில் குரு பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதனால தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்க போகிறது. இன்னும் நிறைய பேருக்கு என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அந்த வேலையிலேருந்து ஒரு மாறுதல் அமையக்கூடிய காலகட்டமும் உண்டு. குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் கூடி வரும். மகனுக்கு மகளுக்கு இவர்களுக்கெல்லாம் திருமணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வரன் கூடி வரும். ஒரு மகிழ்ச்சியான காலகட்டம். கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டிய நேரம். இந்த நேரத்தில் யாரை வழிபடலாம் அப்படின்னா, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் வழிபாடை நீங்கள் சனிக்கிழமைகளிலே செய்து வருகிற போது மிகப்பெரிய வளர்ச்சியும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகுவதையும் கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். இந்த காலத்தை நல்ல காலமாக நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும். மீனராசிக்கான 2026 குரு பெயர்ச்சி பலன்கள். குரு பெயர்ச்சி 2026 மீனராசி நண்பர்களுக்கு. மீனராசியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே உழைக்கக்கூடிய ராசி. அதிகபட்சம் நீங்கள் எல்லா துறைகளிலும் மீனராசி இருக்கிறது நீங்கள் பார்ப்பீங்க. இத்தனை அஸ்ட்ராலஜரும் டெய்லி ஒரு 10 ஜாதகம் பார்த்தாங்கன்னா அதில் 3லேருந்து 4 ஜாதகம் மீனராசியை பார்த்துருவாங்க. எப்படி மீனராசியை பார்ப்பாங்கன்னா, எல்லா துறைகள்லையும் அவர்கள் இருக்கக்கூடியதாக இருப்பாங்க. சின்ன வயசுலேருந்தே அவங்க வந்து ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் முயற்சி பண்ணுவாங்க. அது மீனராசிக்கு உண்டான ஒரு தனித்தன்மை. உபயராசின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கம்பெனிலலாம் வேலைக்கு எடுக்கிறது, ஒரு பெரிய துறைகள் எடுக்கிறது, பெரிய ஒருத்தரை கூட வச்சுக்கணும் அப்படின்னா மீனராசிக்காரங்களை வச்சுட்டா போதும், நம்ம ஜெயிச்சிருவோம். ஏன்னா அந்த ராசிக்கு ஒரு அமைப்பு, சில ராசிகளுக்கு மட்டும் அந்த அமைப்பு இருக்குது. அதில் மீனராசிக்கும் உழைக்கக்கூடியவர்கள். அதே சமயத்தில் டக்குன்னு ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. அவங்க முகத்தில் காமிச்சிருவாங்க. எதாக இருந்தாலும் அவங்க டக்குன்னு முகத்தில் தெரிஞ்சிடும். பிடிக்கலைன்னா முகத்தில் தெரிஞ்சிடும், பிடிச்சதுன்னா முகத்தில் தெரிஞ்சிடும். ரெண்டுமே இருக்கும். அதே சமயத்தில் மீனராசியை பொறுத்தளவுக்கு சொல்லுவாங்கள்ல, 100 ரூபா கொடுத்தா 1000 ரூபாய்க்கு உழைக்கிறான்ப்பா அப்படின்வாங்கள்ல, அது மீனராசிக்கு ஒரு இயல்பான குணாதிசயங்கள். 7.5 சனி ஒன்றும் பெருசாக புதுசு கிடையாது.
ஏற்கனவே வந்திருக்கு, பாதிச்சிருக்கு, கஷ்டத்தையும் அனுபவிச்சிருக்கோம், நல்லாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி இரண்டுமே ஃபோக்கஸ் பண்ணி போகக்கூடியது தான் மீனராசி அன்பர்கள். ஆனாலும் சில நேரங்களில் உடம்பை படுத்துச்சுன்னா, சில நேரங்களில் யாராவது மனசு கொள்ற அளவுக்கு வீட்டில் பேசினாலோ வெளியில் பேசினாலோ, தன்னுடைய பதவியிலேயோ வேலையிலேயோ கடன்லையோ அல்லது ஏதேனும் பொருட்கள் வாங்குறதுலையோ பலவிதமான இன்னல்கள் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு, உண்மை சார் நீங்கள் சொன்னது நடக்குது, என் லைஃப்பில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு, பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு அற்புதமான இடத்துல வரார். குரு பெயர்ச்சி வரார். தன்னுடைய ராசியாதிபதி 10ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதி. ஜோதிட சாஸ்திரம் இதுதான் சொல்லுது. இது இருந்தால் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது. டெய்லி நல்ல நேரம் வருது சார், ராகு காலமும் வருது, யமகண்டமும் வருது. குரு பெயர்ச்சி ஆச்சுன்னு சொல்லி 365 டேஸ் நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. இதே மீனராசிக்கு மாதத்தில் 3 நாள் சந்திராஷ்டமம் வரும், மாதத்தில் 1 நாள் தன்னுடைய ஜென்ம நட்சத்திரம் வரும். சரியில்லாத 6, 8, 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரமும் வேலை செய்யும். அப்போது மாதத்துக்கு ஒரு 12 நாள் 18 நாள் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்கிறேன். மீதி இருக்கக்கூடிய 12 நாள் சில பாதிப்புகள் இருக்கலாம். இப்போ 18 நாள் நல்லா இருக்குதுனாலே ஒரு பெரிய விஷயம் அது. அப்போ 7.5 சனி ஒரு பக்கம் பாதித்தாலும் ராசியாதிபதி 10ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதி கரெக்டாக போய் 5ஆம் இடத்துல உட்கார போகிறார். இங்கே தான் கேந்திர திரிகோணஸ்தானம் வேலை செய்யுது. அதாவது ராசிக்கு 10ஆம் இடம், ராசிக்கு 10ஆம் இடம் அதிபதி அவர் வந்து திரிகோணத்தில் போய் உட்கார்றார். அது ஒரு பெரிய பலம் வாய்ந்த இடம். இப்போ இந்த பலம் வாய்ந்த இடத்துல இந்த காலகட்டத்தில் நாம் இதை யூட்டிலைஸ் பண்ணிட்டோம்னா மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்? பரிகாரம், நெகட்டிவானவங்ககிட்ட பேசக்கூடாது, பாசிட்டிவ் பேசுகிறவங்ககிட்ட பேசணும். மற்றவர்களுடைய துக்கத்தை கேட்டு தன்னுடைய லைஃப்பில் அதை இம்பில்ட் பண்ணக்கூடாது. பாசிட்டிவாக எல்லாத்தையும் எடுத்துக்கணும். ஜெயிப்போங்கிற ஒரு எண்ணத்தில் கொண்டு வரணும். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாட்களும் நாம் தேதி கேலண்டரில் கிளிக்கும் பொழுது எனக்கு வெற்றியான நாட்கள் என்று சொல்லி கிளிக்கணும். இரவு வரும்போது நான் வெற்றி பெற்றுட்டேன்னு சொல்லணும். இப்படி பல விஷயங்களை தன்னுடைய லைஃப்பில் மாற்றிக்கொண்டார்கள் என்றால் நிச்சயமாக மாறுபடும். இதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். இப்போது மீனராசியை அவர்கள் எடுத்துக்கோங்க, இன்னொரு 1 வருஷம் கழித்து மீனராசியை எடுத்துக்கோங்க. அவங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப் ஆகிடும். நிறைய விஷயத்தில் அவங்க மாறுபடுவாங்க. இன்னொரு பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏர்போர்ட்லேயோ ரயில்வே ஸ்டேஷன்லேயோ ஒரு கல்யாண நிகழ்ச்சிகள்லையோ ரிசப்ஷன்லேயோ அல்லது யாராவது ஃப்ரெண்டு மூலமாகவோ நல்ல ஒரு பெரிய நபருடைய நட்பு ஏற்படும். அதன் மூலமாக அவர்கள் வாழ்க்கை வெற்றி பெறும். ஸோ இதெல்லாம் அவர்கள் மனதில் எடுத்துக்கொண்டு செயல்பட்டால் வாழ்க்கையில் பெரிய பலம் இருக்குது. 7.5 சனி இருக்குது, அது ஒரு 40% கொஞ்சம் பாதிக்க தான் செய்யும். ஆனாலும் குரு நல்ல பலன்களை கொடுப்பார் மீனராசி அன்பர்களுக்கு. இதுவரைக்கும் 2026 குரு பெயர்ச்சி பலன்கள் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஒவ்வொரு ராசிக்கும் பிரபல்யமான ஜோதிடர் அவங்க நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சிக்காக வந்து இருந்து இந்த பலன்களை வந்து சொல்லியிருக்காங்க. ப்ரொவோக் பக்தி, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ஆன்மீக விஷயங்களை ரொம்ப அழகாக எடுத்து பண்ணுறாங்க அந்த நிர்வாகத்தினருக்கும். மேலும் இந்த நிகழ்ச்சியை ரொம்ப அழகாக கேள்வி கேட்டால் தான் பதில் சொல்ல முடியும், கேள்வியை தான் பதில் கிடைக்கும். அழகாக ஒவ்வொரு ராசி பெயரும் அந்த ராசிக்குண்டான விசேஷங்களையும் பற்றி கேட்குறீங்க. உங்களுக்கும் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அவர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த குரு பெயர்ச்சி எல்லாருக்கும் சிறந்ததொரு பலனை தரும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறேன்.